Okay, let's move on to weekly analysis. So மந்த்லியில we expected this rejection blockல இருந்து தான் price reverse ஆகணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமா, அதே மாதிரி price வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து price என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்லிபிரியம் லெவலுக்கு மேல வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டீப்பஸ்ட் பிரைஸ்க்கு வந்துட்டான். அப்போ நம்மளுக்கு இப்போ இன்னொரு வாட்டி வந்து இன்கேஸ் புல்லிஷா இருக்கட்டும் பியரிஷா இருக்கட்டும், the worst case scenario price will definitely retest the area of this Monday opening price. I mean the monthly opening price. So monthly opening price is very very important for the price. ஏன்னா ஆல்மோஸ்ட் டீப்பா வந்துட்டான். ஸோ அதனால இதை ரீடெஸ்ட் பண்ணாம திரும்ப போவான்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ அதனால வீக்லியில பார்க்கும்போது அகைன் ஹி வில் ரீடெஸ்ட் திஸ். ஸோ ஏன்னா அவன் வந்து பியரிஷா தான் க்ளோஸ் வச்சிருக்கான். அஃப்கோர்ஸ் வி ஹேவிங் ரிஜெக்ஷன் பிளாக் இயர். ஸோ அதனால வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அனதர் பியரிஷ் கேண்டில் ஆர் மேபி ஒரு டோஜி, இதே மாதிரி ஒரு டோஜி கிரியேட் ஆனாலும் தப்பு இல்லை. பட் மேபி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலேயே நிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த $4,000 வந்து ரீட்டைலர்ஸோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அவங்க அதுக்குள்ள பிரைஸை பாருங்க, கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் லுக் அட் இயர், இந்த எஃபிஜி கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரைஸ் வந்து கடன் ரீடெஸ்ட்டுக்கு ஓடிடும் கீழே. ஸோ மார்க்கெட்ல ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 4,000ன்றதுக்கு மேலதான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓப்பன் ஆகட்டும் க்ளோஸா இருக்கட்டும், பிரைஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நான் சொல்றது. அப்போ பிரைஸ் வந்து நீங்க எதிர்பார்க்குற இந்த லெக்குக்கு மட்டும் தான் ரீடெஸ்ட் போகும். இந்த லெக்குக்கெல்லாம் கீழே எல்லாம் லிக்விடிட்டி போகும்னு நினைச்சீங்கன்னா கொலாப்ஸ் தான். ஸோ அதனால நமக்கு இந்த ரேஞ்சில் இந்த எஃபிஜி ஃபெயில் ஆகாத வரை தேர் இஸ் நோ செல். பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூனோ ஆல்வேஸ் நான் திரும்ப சொல்றது 3,800 தான் நம்மளோட ப்ரைஸ். 3,800 வந்தா இன் ரியல் டைம் ஆல்சோ வி கேன் பை கோல்டு. ஸோ அது வந்து நம்மளோட லாங் டேர்ம் இதுக்கு இதை எடுத்துச்சுன்னா ஆல் டைம் ஹை மேபி 5,000 ஆர் மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் த நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும். நம்ம வந்து 5,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. 5,000 or 7,000. ஏன்னா நம்ம நார்மலா எதிர்பார்க்குற ப்ரைஸுக்கு 3 மடங்கு வேகத்துல இருக்கான். ஸோ இட் வில் ஹேப்பன். பட் ஆல்வேஸ் மை சஜஷன் இஸ் சில்வர். ஸோ சில்வர் வந்து இப்போ எவ்வளோ $50 இருக்கா, $200-300ன்றது ஈஸியா நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள போயிடும். நம்ம ஊர்ல இப்போ 175 விற்கிது ஒரு கிராமு. ஸோ ஹோப்ஃபுல்லி 300-400 ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அதுதான். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டில் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேவா, ரைட்டு. இதெல்லாம் இருக்கட்டும். மந்த்லி ஓப்பனிங் ப்ரைஸ் மட்டும் லாக் பண்ணிக்கலாம். மற்றபடி வீக்லி எஃபிஜி தேவையில்ல. ஸோ வீக்லியில நம்ம ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் இதுதான். அப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹேட் அ ஹியூஜ் ரிஜெக்ஷன். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு இல்லையா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக் வந்து பியூட்டிஃபுல் லிக்விடிட்டிஸ். ஓகேவா, எப்பயுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி இது வந்து விக் எல்லாமே லிக்விடிட்டி தான். அதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேமோட விக்கை வந்து ரிஜெக்ஷன் பிளாக்கா கன்சிடர் பண்ணா யூ எக்ஸ்பெக்ட் மினிமம் ஈக்லிபிரியம் வரணும்னு எதிர்பாருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதை என்டையரா ஃபில் பண்ணதான் ப்ரைஸ் பார்க்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து பாக்குறது நல்லது. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரைஸ் ஹேட் அ ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் செல் சைட். அப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு செல் சைடு எதிர்பார்க்கறது நல்லது. பட் ஸ்டில் பிஃபோர் கோயிங் செல் சைட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஈக்லிபிரியம் திரும்பவும் ஒரு புஷ் அடிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக் ஹையை வந்து மைண்ட்ல வச்சுப்போம். ப்ரீவியஸ் வீக் ஹையை எடுத்துட்டு கீழே வந்தாலே வந்து நான் ஸ்டில் வந்து பேரிஷா தான் இருக்கேன் கோல்டுல. பட் இந்த வீக் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து லிக்விடிட்டி. ஒருவேளை உங்களுக்கு வீக்லியில ரொம்ப டாமினண்டா இருக்கு பிரைஸ், ஏன்னா வந்து ரியல் டேட்டா வந்து இன்னும் அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து வரல. அதனால வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்தாலே உங்களுக்கு போதுமானது, பிரைஸ் வந்து கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வில் மார்க்கெட் திஸ் சிக்கன் என்க்ரோச்மெண்ட். ஸோ வீக்லி டெய்லிக்கு போயிடலாம். ஸோ டெய்லின்னு போகிறப்ப வி நோ தட் ஃப்ரைடே, நான் ஆல்வேஸ் என்ன சொல்லுவேன், தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டேவோட ஹை வந்து ஃப்ரைடேவோட ஹையை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஃப்ரைடேவோட ஹையை மண்டே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி தூக்குறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேவா, ஸோ அதனால வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கரெக்டாக இதையும் அங்கேயே தான் உட்காந்துருக்கு. ஸோ அதனால இந்த வீக்லி ஈக்லிபிரியம் ப்ளஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நமக்கு நடக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் சாரி அதுக்கு முந்தின வீக் லோ அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ எல்லாமே இருக்கு. மந்த்லி ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்கு. ஸோ தட் அவர் செல் சைட் லிக்விடிட்டி ஃபார் திஸ் வீக் வில் பி ஹியர், அவர் ஹியூஜ் செல் சைட் லிக்விடிட்டி. அண்ட் நம்ம ஆல்வேஸ் நம்ம 3,800 எதிர்பார்க்கறதுனால இந்த குவார்டர் வந்து இந்த லோவை தூக்காம போவே கூடாது. ஆக்சுவல் லிக்விடிட்டி இஸ் ஒன்
இது வேணா நம்ம மைனர் செல் சைடு லிக்விடிட்டி வச்சுக்கலாம் ஃபார் வீக்லிக்கு நமக்கு மைனர் செல் சைடு லிக்விடிட்டி இதுதான். ஸோ அதனால பிரைஸ் கண்டிப்பா வந்து இதை எடுக்கணும். ரெண்டாவது மோஸ்ட் ப்ராபப்ளி எப்பயுமே பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் 3 பார் ஸ்விங். ஓகேவா? லோ ஹை லோவர் ஹை எப்பயுமே வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்ட் 3 பார் ஸ்விங் எங்க பார்த்தாலுமே வந்து திஸ் இஸ் கால்டு லிக்விடிட்டி பர்ஜ் அண்ட் ரிவர்ட். ஸோ ப்ரீவியஸ் வீக் கேண்டலுக்கு இன்சைட்ல க்ளோஸ் வைக்குது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் 3 பார் ஸ்விங். எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஸ்விங்ல தான் வந்து ஸ்விங் ரிவர்சல் பாயிண்ட் 3 பார் ஸ்விங் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி 3 பார் ஸ்விங் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி 3 பார் ஸ்விங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எடுக்கிறது வந்து இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், இது ரொம்ப கஷ்டம். மேபி என்எஃப்பி டேட்டா அது இதுன்னு ஏதாவது புதுசா ஏதாவது பொருளை கிளப்பி விட்டா ஒரு ஒரு ஸ்பைக் அடிக்கலாம். பட் நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால இது வந்து நான் எதிர்பார்க்கல. 4200 எல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால மண்டே ஆல்வேஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக்கை தவிர மற்ற எல்லா வாரமும் வந்து வி ஹேட் அ ஹியூஜ் புல்லிஷ் வீக்ஸ். ஸோ அதனால வந்து எவ்ரி மண்டே நீங்க திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம். ஸோ எல்லா மண்டே கேண்டிலும் வந்து புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சு. அதனால நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம வந்து அதே புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்குறோம். மண்டே சேம் நம்ம வந்து ஒரு ஹையர் பிரைசஸ் எதிர்பார்த்துட்டு வெதர் வி கேன் எக்ஸ்பெக்ட் செல் ஃப்ரம் ஹியர் ஆர் எல்ஸ் ப்ரீவியஸ் வீக் எடுத்துட்டு கீழே வருவான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் கோல்டு இன் வீக்லி. ஓகேவா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெய்லினா ஒரு 1 ஹவர் 1 ஹவர்ல நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன லிக்விடிட்டி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா? வீக்லி PO3 நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். தெரியலனால ஒரே ஒரு வாட்டி சொல்றேன். சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ புல்லிஷ் வீக், ஓகேவா? ஒரு வீக்லி கேண்டில் புல்லிஷா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மார்க் யுவர் வீக்லி ஓப்பனிங் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு ஆவரேஜ் டே வந்து ஒரு கோல்டோடது ஆவரேஜ் டே வந்து $50 to $70 வந்து ஆவரேஜ் இல்லையா? அப்போ மினிமம் ஒரு $70 கீழே போன உடனே நீங்க ஒரு $50 to $70 அந்த ரேஞ்சுக்குள்ள கீழே போன உடனே வெயிட் ஃபார் மண்டே பிரைஸ் ஆக்ஷன். ஒன்ஸ் மண்டே பிரைஸ் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணதா பாருங்க. டியூஸ்டே லண்டன்ல உங்களுக்கு வந்து விசிபிளா ஒரு 5 or 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சி பிரைஸ் வந்து வீக்லியோட ஓப்பனிங் பிரைஸை பிரேக் பண்ணும். ஓகேவா? பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்டி எல்லாம் கிடைக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ல வீக்லியில வந்து பொசிஷன் பண்ணலாம். இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ் வீக். அப்படி பண்ணும்போது இஃப் நடந்தாலும் அடுத்த ரிவர்சல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே நியூயார்க் செஷன்ல ஆர் AM ஆர் PM வாட் எவர் இட் இஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி AM டு லண்டன் க்ளோஸுக்குள்ள நடந்துரும். அந்த இதுல ஒரு ப்ரீவியஸ் லிக்விடிட்டி எதையாவது ஸ்வீப் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஸ்வீப் பண்ணி வீக்லி ஓப்பனிங் பிரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பிட்டான் அப்படின்னா அங்க ஏதாவது ரிவர்சல் கிடைச்சா அங்கேயும் நீங்க வந்து யூ கேன் டார்கெட் யுவர் பை சைட். இதுதான் வீக்லி பொசிஷன். வீக்லி PO3 வந்து இப்படிதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை லண்டன் செஷன் அண்ட் புதன்கிழமை நியூயார்க்கோட AMR லண்டன் க்ளோஸ். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் புல்லிஷா இருக்கும். ஒருவேளை பிரைஸ் போயிட்டு அதால மேல போக முடியாம இங்க நல்லா மேல போகுது, நீங்க இங்கேயும் என்டர் ஆயிருக்கீங்க, ஒருவேளை இங்க லேட்டா என்டர் ஆயிருக்கீங்கன்னா தேர்ஸ்டே வந்து கண்டினியூவேஷன் பண்ணிட்டான்னா அது வந்து ஃபென்டாஸ்டிக் வீக். ஒருவேளை போக முடியாம புதன்கிழமை வந்து சாரி வியாழன் ஆர் வெள்ளிக்கிழமை வந்து மறுபடியும் வந்து புதன்கிழமையோட லோவை ஸ்வீப் பண்ணாலோ நியூயார்க்கோட லோவையோ இல்ல வீக்லி ஓப்பனிங் பிரைஸை டேப் பண்ணாலோ இங்கே பொசிஷன் என்டர் ஆனவங்களாம் இங்க எஜெக்ட் ஆகுறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் போவான்றதுக்கான சான்சஸ் ஆர் லோ. எய்தர் யூ கேன் டூ அ பிரேக் ஈவன் ஆர் எல்ஸ் வந்து நீங்க வெளியே வர்றது பொசிஷன்ல இருந்து நல்லது. ஸோ இப்படி வந்து நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க என்ட்ரான இந்த ப்ராஃபிட்டும் இங்க என்ட்ரான இந்த ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ வீக்லி இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல இன்னும் ஒரே ஒரு சினாரியோ மட்டும் நடக்கும். என்னன்னா இது டியூஸ்டேவா இல்லாம மேபி வெட்னஸ்டே நடக்கும். டியூஸ்டே இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட்டு வெட்னஸ்டேவும் சேம் நியூயார்க் செஷன்ல வந்து நடப்பான். நீங்க வேணா வீக்லி PO3 தேடி பாருங்க. எல்லா வாரமும் அதான் புல்லிஷ் வீக்கா இருந்தாலும் சரி பேரிஷ் வீக்கா இருந்தாலும் சரி வெட்னஸ்டே. சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன தோணும்னா செவ்வாய்க்கிழமையே கோல்டு மேல போயிடும், புதன்கிழமை வந்து சில்வர் கூட உங்களுக்கு வந்து அழகா SMT கொடுத்துட்டு கூட போகும். ஸோ அதனால வீக்லி ஓப்பனிங் பிரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வீக்லி PO3 நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். நான் வேணா 1 ஹவர்ல காட்டுறேன் பாருங்க. இந்த வாரம் கோல்டு வந்து ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருப்பான். மேபி 15 மினிட்ஸ்ல ஐ வில் செஷன் ஆட் பண்றேன் பாருங்க. மேபி யூ கேன் see.
look at here, we had previous week opening price நம்ம இங்க தான் வந்துச்சு. previous week Sunday opening price எடுத்த உடனே கீழ இருந்ததுனால பிரைஸ் ரொம்ப ஓவரா வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை பாருங்க லோ ஆஃப் த வீக் இங்க மேக் பண்றான், நேரா போறான். பட் ஆனா ஆக்சுவலி வி எக்ஸ்பெக்டட் பியரிஷ் வீக். கரெக்டா பாருங்க, பியரிஷ் வீக் எதிர்பார்த்தோம். அவன் பாருங்க சண்டே ஓப்பனிங் பிரைஸை பிரேக் பண்ணி எந்த செஷன்ல போறான் பாருங்க, புதன்கிழமை நியூயார்க் செஷன்ல போயிட்டு தான் ஹை ஆஃப் த வீக் மேக் பண்றான். அதை மேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், விசிபிள் ஸ்ட்ரக்சர், அதுல உங்களுக்கு ப்ராப்பர் என்ட்ரி, பிரைஸ் கன்சாலிடேட் பண்ணாலும் பிரைஸ் என்ன பண்ணிருச்சு, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு மேல பிரைஸால என்ன பண்ண முடியல, போக முடியல. என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து சூப்பரா போயிருப்பான். பட் பிரைஸ் வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் புக் காப்பியில உங்களுக்கு வந்து மாடல் அப்ளை ஆகாது. பட் இருந்தாலும் நாம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்திருந்தா 4000 ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரெசிஸ்டன்ஸ். அது ரீட்டைலர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருந்து லண்டன் செஷன் ஃபென்டாஸ்டிக்கா போச்சு. ஸோ இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியல, நம்மளுக்கான மாடல் அமையல. ஆனால் அடுத்த நாள் ஏசியால வச்சு விளையாண்டாச்சு. ஸோ சூப்பராக 2 ட்ரேட் கிடைச்சிச்சு, பியூட்டிஃபுல். அண்ட் தென் வியாழன் வியாழன் வந்து நமக்கு ட்ரேடே கிடைக்கலன்னு நினைக்கிறேன்ல. வியாழன் வந்து கைண்ட் ஆஃப் ட்ரேட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், டிஸ்பிளேஸ் ஆயிட்டு அப்படியே. கரெக்ட். வெள்ளிக்கிழமை வந்து பியூட்டிஃபுல் ட்ரேட். ஸோ சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. வீக்லி PO3க்கு இதுதான் மாடல். ஸோ இது ரெண்டையும் மாதிரி அதே பியரிஷ் வீக்னாலும் சேம் டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக். அதனால தான் சொல்றது ஏன் லண்டன் வந்து இதுன்னு. அதே மாதிரி ஜூடாஸ் வீக் நம்ம சொல்லுவோம்ல, எப்பயுமே கோல்டை பொறுத்த வரைக்கும் லோ ஆஃப் த டே ஆர் ஹை ஆஃப் த டே வந்து ஆல்வேஸ் 9 o'clock தான் மேக் பண்ணோம். அதனால தான் நம்ம ஒரு நாள் லக்கியில் 9 o'clock நம்ம லோ ஆஃப் த டேவோ ஹை ஆஃப் த டே மேக் பண்ணும்போது என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் டே. நம்ம வந்து ஒரு டேவோட லாங் மொத்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணலாம். பட் யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்டு. சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் மை ஐடியா. ஸோ அதனால இதுதான் என்னுடைய வீக்லி பயாஸ் ஃபார் கோல்டு. ஓப்பன் ஹை இது ஒருவேளை வந்து லோ ஸ்வீப் பண்ணா டோன்ட் வரி. ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக லோல வந்து இங்க இருந்தா கிளம்பியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ட்ரான் லிக்விடிட்டி பாருங்க, ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் நம்ம கண்ணு உறுத்தோம் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன்னா பாருங்க பர்ஃபெக்டா வந்து உட்காருது பாருங்க இந்த ப்ரீவியஸ் வீக்கோட இதுவும். ஸோ வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக், 1 hour ஆர்டர் பிளாக். ஸோ அப்போ இதை வந்து ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதை ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனாலும் அகெயின் யூ வில் கோ பேக். ஸோ அதனால இந்த ஹையை சில்வர் ஸ்வீப் பண்ணுதா பாருங்க, சில்வர் ஸ்வீப் பண்ணிருச்சுன்னா ஃபென்டாஸ்டிக். அப்படி இல்லைன்னா பாருங்களேன், நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் மார்க் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஸோ ஃப்ரம் வேர் வி வில் பை அண்ட் செல்லுன்னு. ஸோ திஸ் இஸ் அவர் வாட்ச் ஒன் எஃப்இஜி. ஸோ இதுதான், இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து போக வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் 3 bar ஸ்விங். ஸோ அதனால இதுதான் ஹையஸ்டா. இது ஒரு ஷார்ட் டைம் ஹைன்னு எடுத்தா கூட ப்ரைஸ் வந்து இந்த ஷார்ட் டைம் ஹையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக கண்டினியூஷன் பண்ணா லுக் அட் ஹியர், திஸ் இஸ் அவர் LRLR, லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி. எல் தான், பட் லிக்விடிட்டி ரன் அது ஃபில் ஆகணும்னா லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டியை ரன் பண்ணும், நேரம் ஓடி வந்து எடுக்கும். தட்ஸ் கால்ட் LRLR. ஸோ அதனால இதை வந்து ப்ரைஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கோல்டு பையிலே இருங்கம்பாங்க. பட் ஸ்டில் லிக்விடிட்டி எடுக்காம அவன் போக மாட்டான். அவன் ஃபென்டாஸ்டிக் பை. நம்ம எங்க மார்க் பண்றோமோ அந்த இடத்த வந்து இன்னை வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால ட்ரஸ்ட் த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த லெக்குக்குள்ளதான் இருக்கு ப்ரைஸ். கரெக்டா? எய்தர் இதோட ஹையை எடுத்துட்டு ரிவர்சல் கொடுத்தா வி கேன் லுக் ஃபார் திஸ் லோ, இல்ல இந்த லோவே வந்துட்டான் அப்படின்னா தென் பார்த்துட்டு இந்த லிக்விடிட்டி பார்த்துட்டு இங்க இருந்து மறுபடியும் வந்து பை பார்க்கலாம். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பேரிஷா தான் இருக்கணும். ஏன்னா இந்த மந்த் எண்டு நம்ம எதிர்பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த், செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். டெய்லியில நீங்க போய் மந்த்லியில எத்தனை கேண்டில் பிரிண்ட் ஆகும், அந்த கேண்டில் ஹை ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் அப்படிதான் பிரிண்ட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து நீங்க அதை மார்க் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப டெய்லியில இருக்கமா ஐபிடிஏ டேட்டா படி பாத்தீங்கன்னா இப்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது டேட்டா படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸோட கேண்டில் தான் உங்களோட ஹையஸ்ட் பயாஸ். அதுதான் வந்து அல்கரிதம் போய் ரெஃபர் பண்ணும். ஸோ அப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு லாஸ்ட் 20 டேஸ்ன்றது கைண்ட் ஆஃப் வந்து 18, 19, 20 இங்க பாருங்க 20 டேஸ் 22வா 18 ஓகே 20 டேஸ் ஆல்மோஸ்ட் இதுதான். அப்போ இந்த ஹை அண்ட் லோ தான். அப்போ இந்த ஹை அண்ட் லோ தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரே. இது இந்த ஹை அண்ட் லோக்கு தான் நீங்க வந்து மார்க்கெட்ல இருப்பீங்க. அப்போ ஹை அண்ட் லோ நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், ஈக்லிபிரியம் கிட்ட எப்பயாவது நீங்க எஃப்இஜி பாக்குறீங்கன்னா அது பியரிஷ் எஃப்இஜி இருந்தா தட் வில் ஹெல்ப் பிரைஸ் டு கோ லோவர். வெதர் புல்லிஷ் எஃப்இஜி பாத்தீங்கன்னா தட் வில் ஹெல்ப் பிரைஸ் கோ ஹையர். அதனால தான். ரெண்டாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கீ இன்ஃபர்மேஷன், லெஃப்ட் சைட்லயும் வந்து ஐ மீன் லோலயும் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இம்பேலன்ஸ்,
மேலேயும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் இம்பேலன்ஸ்னா பிரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதுலேருந்து வெளிய வரணும்னா பிரைஸ் ஏதாவது அக்ரெசிவான நியூஸோ, ஏதோ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் அத விட்டு வேகமா வெளிய வரும். இல்லன்னா உள்ளயே மாட்டிக்கும். அப்படிதான் லாஸ்ட் வீக் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ இத வந்து ஜஸ்ட் ஸ்வீப் தான் பண்ணா, ஸ்டில் ஹி இஸ் ரெஸ்பெக்டிங் திஸ் எஃப்இஜி. லுக் அட் ஹியர். இந்த எஃப்இஜிஏ பாடிஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஸ்டில் ஹி இஸ் ரெஸ்பெக்டிங் தட். அதனால தான் இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கோ லோவர் பிரைசஸ். இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா என்ன ஆயிடும்? இந்த லோஸ் வந்து ஸ்வீப் பண்ணிரும் கோல்டு. ஓகேவா? ஸோ அததான் கோல்டு நம்ம பாக்குறது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஓகே டன். நம்ம வந்து நெக்ஸ்ட் பேர் போவோமா? ஸோ மண்டேக்கு மட்டும் சொல்லிடுறேன். மண்டே வந்து நம்ம எதிர்பார்க்கிறது அதே தான். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹையர் பிரைசஸ் தென் லோ. அதனால ஹையர் பிரைசஸ் எதிர்பார்த்தாலும் மேபி வி ஹேவ் எவ்ரிதிங். லுக் அட் ஹியர். 1 ஹவர் தான் நான் பார்ப்பேன் டெய்லிக்கு தெரியும் இல்லையா? ஸோ டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ண மாட்டேன். வி ஹேவ் திஸ் அகைன் பாருங்களேன். திரும்பவும் 1 ஹவர்ல வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் மறுபடியும் எஃப்இஜிக்குள்ள தான் பிரைஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ வி நோ தட் பிரைஸ் இஸ் ஹோல்டிங். இந்த எஃப்இஜி கண்டிப்பா ஹோல்டு பண்ணும். இந்த எஃப்இஜி உடஞ்ச செகண்டுக்கு அவன் போய் எடுக்கிற லோ வந்து இந்த லோவை தான் எடுப்பான். 4000 தான் அவனோட டார்கெட். இந்த 1 ஹவர் எஃப்இஜி பிரேக் பண்ணாலே. ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜி பிரேக் பண்ணிட்டானா ஐஎஃப்இஜி. ஸோ அஃப்கோர்ஸ் பாருங்க ஸ்ட்ரக்சர் படி வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ரிவர்ஸ். இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆனாலே வி கேன் லுக் ஃபார் ஹையர் பிரைசஸ். இந்த ஹை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். இதுல லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டோடைய கண்டிஷன் அதெல்லாம் பொறுத்து உங்க மாடல் ஃபார்ம் ஆச்சுன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த ட்ரேட். அதர்வைஸ் ஜஸ்ட் டூ த டேப் ட்ரேடிங். ஓகே. தென் நெக்ஸ்ட் இஸ் யூரோ. யூரோ பியூட்டிஃபுல்லா இருக்கான். as I am expected. யூ கேன் வாட்ச் மை ஓல்டு வீடியோஸ். நான் வந்து 2-3 மாசமா இங்க எல்லாம் என்ன நடக்கும்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் டூயிங் த சேம் திங். பாருங்க இப்போ பிரைஸ் வந்து இந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நிக்குது. கரெக்டா? லுக் அட் ஹியர். பிரைஸ் லுக் அட் ரிஜெக்டட் ஃப்ரம் ஹை, ஆல்சோ ரிஜெக்டட் ஃப்ரம் லோ. அப்போ இந்த விக்குங்க தான் ஆக்சுவலா இப்போ பிரைஸுக்கு லிக்விடிட்டி. அப்போ நாம என்ன எதிர்பார்த்தோம்னா பிரைஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன்ல இருந்து போயிடுவான் மேல. அவனால வந்து இந்த இதே போதும் அப்படின்னு நினைச்சோம். இந்த இதுல அவன் போகணும்னா கூட நான் என்ன சொன்னேன், இங்க சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுக்காம நம்மளால வீக்லில அது பயாஸ் புல்லிஷா எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோவா மாறாது. ஸோ இப்பயும் அதே தான் என்ன பண்ணியிருக்கான், பிரைஸால இங்க வந்து ஹோல்டு பண்ண முடியல. திரும்பவும் வந்து என்ன பண்ணிட்டான், மறுபடியும் அங்கேயே வந்துட்டான். ஸோ அப்போ பிரைஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி, ஏன்னா இன்னொன்னு ஜெர்மனும் பிரெஞ்சும் கவர்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. டிசிஷன் யாராலையுமே எல்லா நாடும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. யாருதான் கடன் கொடுக்குறான்னு தெரியல இல்லையா எல்லாருக்கும். ஸோ கடன் வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க மாறி மாறி. இப்போ இப்போதைக்கு வந்து பிரெஞ்சு மார்க்கெட்டோட எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஜெர்மன் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பாப்போம், அதுதான் நெகட்டிவா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால எப்பயுமே நான் சொல்றதுதான். ஸோ பிரைஸ் வந்து இந்த ஈக்லிபிரியத்தை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா, பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேயிங் நியர் பை. அப்போ வந்து விக்குன்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆயிட்டான். ப்ரீவியஸ் வீக்குக்கு லோவும் வச்சுட்டான். அப்போ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மைனர் செல் சைட் லிக்விடிட்டி இந்த வாரம். அண்ட் திஸ் இஸ் அவர் லாங் டர்ம். இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து கைண்ட் ஆஃப் வச்சிடலாம், வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஸோ இந்த வாரம் ஏதாவது நியூஸ் இருக்கான்னு முதல்ல இன்னும் பார்க்கல நானு. நெக்ஸ்ட் வீக் ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களா யாராவது? நெக்ஸ்ட் வீக் என்னென்ன நியூஸ் எல்லாம் இருக்கு? யூஎஸ்டி ஃபேண்டாஸ்டிக். ஓகே, பிபிஐ இருக்கு. பிபிஐ இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்செட்டி யூஎஸ்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். அப்பா இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக டைமுக்கு வர போறான். அதை வந்து பிடிச்சிருது நல்லது. பிபிசி இண்டெக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அதோட சரி, ஃப்ரைடே எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த வாரம் வந்து மேபி நாட் மச். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த லிக்விடிட்டி எடுத்தாலே இந்த வாரம் வந்து இங்க எங்கேயா தான் ஹோல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் வர்ற என்எஃப்பி தான் இதை ஸ்வீப் பண்ணிட்டு போறான். நாட் ஃபார் திஸ் மந்த், மேபி நெக்ஸ்ட் மந்த் இதை ஸ்வீப் பண்ணிட்டு கிளம்பிட்டான்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யூரோ வந்து 1.20ல சந்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து புல்லிஷ் ஆயிடுவானுங்க. ஏன்னா டாலர் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. டாலரும் ஆல்மோஸ்ட் $100 பிளஸ் டிக்ஸி இண்டெக்ஸ் பாருங்க 100 பிளஸ் போயிட்டான். ஸோ அதை கீழே மறுபடியும் 90-89 தள்ளி விட்டுருவானுங்க. அதனால ஏன்னா ஃபுல்லா பாருங்க இந்த லிக்விடிட்டி எதையுமே பிரைஸ் ஸ்வீப் பண்ணாம வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பிரைஸ் வெயிட்டிங். ஏன்னா என்னன்னா ரீசன் வந்து இந்த ஜிபிபி வந்து ஒஸ்ட்லயும் ஒஸ்ட். அவன் வந்து எம்ப்ளாயி கூட சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வந்து என்ன பண்ண சொல்றீங்க? ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், we can expect a bearish week. So
இன்னொன்னு சொல்றேன். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்லயே கூட ஈஸியா ரிவர்ஸ் பார்க்கலாம். ஆல்காரிதம் போய் எத ரிவர்ஸ் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் வீக்கோட அந்த லோ விக்க வந்து பிரைஸ் வந்து ரீப்ரைஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். மண்டே வந்து அத ரீப்ரைஸ் பண்ணிட்டு ஹை ஆஃப் த வீக் மேக் பண்ணிட்டு வந்தாலே வந்து நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஆல்ரெடி லுக் அட் ஹியர். இட்ஸ் எ பிரேக்கர். இது ஒரு ஆர்டர் பிளாக் இல்லையா? ஸோ ஆர்டர் பிளாக் பிரேக்கரா மாறிடும். ஸோ வி ஆர் கம்மிங் ஃப்ரம் திஸ் டெய்லி எஃப்இஜி. ஸோ இந்த டெய்லி எஃப்இஜி ஸ்டில் இன்டாக்ட். இது ஃபெயில் ஆகாம தேர் இஸ் நோ பை சைடு. கரெக்ட்டா? அதனால பார்க்க போறது இல்ல. அப்ப ட்ரான் லிக்விடிட்டி அவனுக்கு இங்க தான். ஏன்னா இன்னொன்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நல்லா பாருங்களேன். ஒரு பெர்ஃபெக்ட்டா போனானா, இங்க பாருங்க. இவன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் மொமெண்டம்ல போன மாதிரியா இருக்கு பை. இதெல்லாம் வந்து ரொம்ப அரைச்சு அரைச்சு போயிட்டது. இதெல்லாம் அப்பன்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்லி இந்த லெக் எல்லாமே மேனிபுலேஷன் தான். பிரைஸ் வந்து இங்க இருக்கிற லிக்விடிட்டிய தூக்கிட்டு வரதுக்காக தான் போச்சு. ஸோ பீப்பிள் கேன் கால் இட் அஸ் எம்எம்எக்ஸ்எம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இதுதான் நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கிற பயாஸ். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ மண்டே வி கேன் எக்ஸ்பெக்ட் அகெயின் பிரைஸ் கோயிங் ஹையர். அதுக்கப்புறம் வரலாம். இல்ல இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டான்னா ஃபென்டாஸ்டிக். இந்த லோல இருந்து மறுபடியும் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ரிவர்ஸ் ஆவான். இமிடியேட்டா வந்து அவன் ரிவர்ஸ் ஆகவே மாட்டான். ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு மிகப்பெரிய கேண்டில். ஸோ மண்டேவை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் டே லோ ஃபார் மண்டே. ஸோ அப்போ ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இந்த 2 தான் இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேல இருக்கிறது என்னன்னு தெரியும். இது கீழ இருக்கிறது என்னன்னு தெரியும். ப்ரீவியஸ் டேக்கு மேல போயிட்டு ஸ்ட்ராங்கா பை கேண்டில் வச்சுட்டான் அப்படின்னா, அகைன் ஹி வில் லுக் ஃபார் பைஸ். ஸோ நமக்கு இங்க வந்து 2 ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்கு. ஸோ வி கேன் டார்கெட் தட் ஆர் எல்ஸ். பட் ஃபார் மீ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ பேரிஷ் கேண்டில் அகைன் ஒன்ஸ் அகைன் பேரிஷ் கேண்டில். ஸோ we need price to break this stay FEG, bullish FEG இல்லையா? See, look at here. Price staying inside of this equilibrium. மேபி மண்டே ஓப்பன் ஆகி மேல போனா பரவாயில்ல. ஒருவேளை இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் மேல போனாலும் டோன்ட் வரி. அவன் ஒன்ஸ் க்ளோஸ் வச்சுட்டானா இட்ஸ் அ சைன் ஃபார் அஸ் தட் அஃப்கோர்ஸ் இன் ஃபியூச்சர் அவன் கீழே தான் போக போறான்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல போய் எடுத்துட்டு கூட வரலாம். பட் டெஃபினெட்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பேரிஷ் வீக். ஓகேவா? அதனால இந்த எஃப்இஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த ஃப்ரைடேவோட கேண்டிலுக்கு மேல பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க வந்தா கண்டிப்பா அகெயின் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன். ஏன்னா எவ்ரி டைம் இந்த 1.14ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரைஸா இருக்கு. ஸோ 1.14 ஆர் 14,500. ஸோ இதெல்லாமே வந்து பேங்க்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரைஸ். 1.5 பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து எக்கனாமி வைஸ் வந்து ஒரு பெரிய பிரைஸ். நம்ம லாஸ்டா நான் ஏற்கனவே சொன்னதான். இந்த லெக்ல எல்லாம் 1.17 ரெஃபர் பண்ணி தான் பிரைஸ் போயிட்டு இருந்துச்சு. 1.17க்கு கீழேயே ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் முடிஞ்ச வரைக்கும் மேல மேல போய்கிட்டே இருந்தான். அப்புறம் நம்மளுக்கு மேல 19 பிளஸ் போய் ஸ்வீப் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த பிரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதனால எக்கனாமிக்கலா வந்து 15. ஸோ வந்து கொஞ்சம் ரெசிஸ்டண்டா இருக்கு. இதை உடைச்சிருச்சுன்னா அஃப்கோர்ஸ் 14 தான். அதனால வந்து டெஃபினெட்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ பேரிஷ் வீக். லெட்ஸ் சி. நம்ம வந்து யூரோ என்ன பண்றான்னு பார்த்துட்டு நம்ம 1 ஹவர்ல என்ன இருக்கு? அப்பா! கண்ணு தொறந்தாலே எல்லாமே லிக்விடிட்டியா தான் தெரியுது. ஓகே, டோன்ட் வரி. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. ஆல்மோஸ்ட் நியர் பை வந்துட்டான் பிரைஸ். ஸோ அதனால வந்து மேபி ப்ரீவியஸ் டே ஹை எடுப்பானான்றது டவுட் தான். ஸோ இங்கேயே கூட இம்பேலன்ஸ் இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் இருக்கு. நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கு. எஸ்எம்டிஆன்னு பார்த்துட்டு மேபி இங்க இருந்து கூட ஒரு ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ட்ரை டு வெயிட். ஒரு இந்த டே எஃப்இஜி அகைன் ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துட்டு வந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா செல்ஸ் கிடைக்கும். இன்னொன்னு டேட்டாவோட லோவ ஸ்வீப் பண்ணிட்டான் பாத்தீங்களா? அந்த என்எஃபியோட டேட்டாவோட ஹைய ஸ்வீப் பண்ணோனே நெக்ஸ்ட் வந்து லோவ ஸ்வீப் பண்ணான். நியூஸ் கேண்டல்ஸ் எப்பயுமே அப்படிதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி நியூஸ் கேண்டலோட விக்கோட ஹை அண்ட் லோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மேக் ஷூர். ஓகே, இதான் நம்மளோட யூரோவோட பயாஸ். ஸோ இங்க இருந்து பாருங்க. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். இது வந்து சும்மா ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க செல் தான் பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ செல். ஜிபிபி. ஸோ ஜிபிபி அஃப்கோர்ஸ் இப்ப நமக்கு வந்து யூரோ, ஜிபிபி 2 பேருமே இந்த லோல இருக்கானுங்க. அப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன வேணும் நமக்கு? எஸ்எம்டி வேணும். ஸோ அதனால கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஸோ அதனால ஒன்னும் டோன்ட் வரி. வீக்லி வி ஹேட் அ பியரிஷ் வீக். பிரைஸ் வந்து கன்டினியூஸா இந்த இடத்துல வந்து பயங்கரமா ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க ப்ரீவியஸ் வீக்குக்கு இன்சைட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ ஜிபிபிக்கு வி ஹாவ் அ நியூஸ் இல்லையா? இந்த வாரம் எங்க இருக்கு நியூஸ்? யூரோக்கு இருக்கு. ஜிபிபிக்கு. ஸோ இது ஒரு 2, 3 நியூஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்டர்னல் நியூஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து
ஜிபிபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் லோ. இந்த விக்கை கண்டிப்பா ஃபில் பண்ணியே தீருவான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மந்த்லியில கிடைச்ச மீன் மந்த்லியில கிடைச்ச மந்த்லி எஃப்இஜி ஸ்டில் இஸ் ட்ரேடிங் இன்சைட் திஸ் மந்த்லி எஃப்இஜி. இந்த மந்த்லி எஃப்இஜிக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். லெட் சி நம்ம ப்ரீவியஸ் இந்த மந்தோட ஏப்ரல் அதான் வந்து பாருங்க. ஏப்ரல் கரெக்டா வந்து பாருங்க இந்த இயர் எண்ட்ல தேர்ட் குவார்டர் கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர், அதாவது இந்த இயரோட ஸ்டார்டிங் இல்லையா, பினான்சியல் இயரோட ஸ்டார்டிங் ஏப்ரல் பாத்தீங்களா, அங்க வந்து இந்த இயர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் பாத்தீங்களா. ஸோ இப்போ அவன் இந்த இந்த குவார்டர்ல இந்த ஏப்ரல் கேண்டில் ரீப்ரைஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டானாலே, இந்த குவார்டர் முடிஞ்சுனாலே நெக்ஸ்ட் ஏப்ரல்லாம் அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அப்ப நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்குமே நீங்க வந்து ஒரு ஸ்விங்கை ஃபார்ம் பண்ணானா அடுத்த ஸ்விங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ குவார்டர்லி தியரி எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ அதனால டோன்ட் வரி. ஓகே, வீக்லியில we are expecting another bearish candle. ஆல்மோஸ்ட் நல்ல பிரைஸ் தான். ஸோ மேபி மேலே போயிட்டு கூட வரலாம், பார்ப்போம். டெய்லியில பாருங்களேன், கண்டினியூஸா 1 2 3 4 5 6 டேஸோட ஹைஸ் அப்படியே விட்டுட்டு வந்துடுறான். எங்க அப்பா, மேபி இன்னொரு ஹை வந்து அவன் டார்கெட் பண்ணிட்டு வந்தா அதுவுமே இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ டே ஃபிஜி ஸ்டில் ஓப்பன். ஓகே ஓகே, லெட்ஸ் சி. இப்போ பிரைஸ் வந்து இன்கேஸ் வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டா மேபி வி கேன் டார்கெட் திஸ் டே ஃபிஜி. ஐ திங்க் அவன் வந்து இந்த என்டையர் லெக்கே ரீப்ரைஸ் பண்ணாம வச்சிருக்கான். ஸோ அதனால ஒரு ஷார்ட் டைம் ஹை இருக்கு, அதை ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு வந்தா கூட ஓகே. பட் ஆனால் ஸ்டில் வந்து இந்த டிசம்பர்லாம் எனக்கு தெரிஞ்சு செல்லு தான். ஏன்னா சீசனல் டெண்டன்சிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ இந்த டே ஃபிஜிலேருந்து செல் பார்க்கலாம். மண்டே ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் பிட் ஹையர். ஸோ இந்த இந்த கேண்டில் இன்சைடில் தான் ப்ரைஸ் மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஸ்வீப் பண்ணியாச்சு லோவை, மேபி ஹையை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. we have an order block in daily in 1 hour. we have a beautiful liquidity. அப்பா, சிபிபி சரியா லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டான். லோ டைம் பார்க்கவே முடியல. we have a relative equal lows. so this is fantastic. so I think நல்லா பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஹையை எடுத்துட்டு அவன் கீழே வந்துருவான். இந்த ஐயை எடுத்துட்டு கீழே வந்துருவான். இந்த ஐயை இந்த லோஸை எடுத்துட்டு தான் அவன் மேலேயே போவான். வேணா பாருங்க நடக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பேசலாம் அதை பத்தி. ஜஸ்ட் மேக் அ நோட்டா. இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்றது யாராவது நோட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஏன் அப்படின்றதெல்லாம் பாருங்க. இப்போ இந்த ஹையை எடுத்தா கண்டிப்பா செல் ஆவான். இந்த ஹெச்ஆர்எல்ஆரை வந்து எடுக்க மாட்டான். ஹெச்ஆர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, ஏன்னா எந்த ஹையுமே வந்து எடுக்கல, எல்லாமே இது வந்து ஃபேண்டாஸ்டிக். அப்போ ப்ரைஸுக்கு வந்து சரியான லிக்விடிட்டி தேவை இதை போய் தூக்குறதுக்கு. ஏன்னா இங்க போய் படும்போதெல்லாம் திரும்ப தள்ளி விட்டுருவாங்க கீழே. அதனால வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போவான். ஸோ அதனால வந்து ஜிபிபி இஸ் திஸ் ஒன். அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, பட் ஸ்டில் ஓகே. நான் ஐடியா சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால வெயிட்டா மண்டே எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயை தூக்கிட்டு அப்படியே கீழே வருவான்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டு கீழே வந்துட்டு அப்புறமா தான் செகண்ட் ஹாஃப் மேபி புதன் வியாழன்ல இருந்தா இங்கதான் ரிவர்ஸ் ஆகி நிற்பான். மந்த் ஆரம்பிச்சோடனே ப்ரீவியஸ் மந்த் லோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப நெக்ஸ்ட் 5 டேஸோட கேண்டில் டெஃபினெட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் ஹை எடுத்துட்டு வந்தா பியூட்டிஃபுல் டே ஃபிஜிஸ் தேர். வி ஹேவ் அ டே ஃபிஜி. லுக் அட் ஹியர். ஐ மீன் பெண்டிங் டே ஃபிஜி. ஸோ பியூட்டிஃபுல் டே ஃபிஜிஸ் தேர். ஸோ அங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். ஸோ ஜிபிபியை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன். அண்ட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு நாஸ்டாக். நாஸ்டாக்ல நான் ஃபியூச்சர்ஸ் போயிட்டேன். ஸோ அதனால ஃபியூச்சர்ஸ் டேட்டா அது அந்த சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்க வேண்டாம், நான் இங்கேருந்தே காட்டிடுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலா பாருங்க, ப்ரீவியஸா இருந்த நாஸ்டாக் மட்டும் தான் சொல் பேச்சு கேட்கறான், யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்க பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்டில் திஸ் எஃப்டிஜி இஸ் ஹோல்டிங் த பிரைஸ். எக்ஸாக்டா என்டையர்லி என்னது பிரைஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சு. நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், பார்த்துருக்கீங்களா, இந்த கேண்டலும் ரிலேட்டடா இருக்கும், எப்பயுமே ரீகனெக்ட் ஆயிடும். அது கனெக்ட் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டா வந்துருவான்னு பார்த்தீங்களா. இன்னும் அவன் ரீப்ரைஸ் பண்ணலை. ஸோ அதனால வந்து நமக்கு என்கியூல பார்ப்போம். என்கியூ என்ன சொல்றது, சேம் திங்கா வந்துட்டான். அதான் நினைச்சேன். அதான் எப்பயுமே எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ஓகே, டேப் பண்ணிட்டான். ஓகே, யூ மே எக்ஸ்பெக்ட் ஹையர் ப்ரைசஸ் நவ். இஸ் பிரேக்கர் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இங்கேருந்து வந்து ரிவர்சல் பார்க்கலாம். சரி ஓகே, நான் சிஎஃப்டிலே சொல்கிறேன். எல்லாரும் சிஎஃப்டிலே எடுத்துருக்கேன் நான்.
CFD-யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர் இஸ் நோ லிக்விடிட்டி ஹியர். மந்த்லியில ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அக்ரெசிவா வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூஎஸ்ல வந்து எப்பயுமே வந்து டேட்டா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, அதான் நான் சொல்லுவேன்ல, யூடியூப் ரீட்டெய்லர்ஸ தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்களுக்கு ஃபேவரா நியூஸ் வருதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பயங்கரமா அடி வாங்கும். ஓகேவா? எந்த பேங்க் ஃபெட் ரேட் கட் பண்ண இன்னும் பாருங்க டிசம்பர் ரேட் கட் பண்ணணும்னு நெனைக்கிறாய்ங்க. ஆனா எழுதி வச்சுக்கங்க, ரேட்லாம் கட் பண்ண மாட்டாரு பாவம்ல, அவருக்கு வேற வேல இல்ல. ஸோ கட் பண்ணிக்கிட்டே கிடந்தா வந்து மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நாடு எங்க போறது? எக்கனாமி என்ன ஆகும்? ஸோ திங்க் லைக் எ ஸ்மார்ட் மனி. ஓகேவா? பெர்சனல் லைஃப்லாம் ஓரமா வச்சுருங்க. உங்க இஎம்ஐஸ் எந்த எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஆஸ் அ ஸ்மார்ட் மணி ட்ரேடர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரைஸ். ஓகேவா? அப்போ பிரைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா, ஸ்மார்ட் மணிக்கு புடிக்காது. ஸ்மார்ட் மணிய விரும்பவே மாட்டான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கீழ தள்ளி விட தான் பார்ப்பான். ஸோ ஓகேவா? அதனால யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் திஸ் வீக். ஓகேவா? ஸோ அதனால அஃப்கோர்ஸ் எல்லாமே இங்கேயே தான் வந்து உட்காருது. ஸோ அதனால ப்ரீவியஸ் வீக்கோட லோ வீக். ஓகேவா? இது வரைக்கும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ரிவர்சல். தென் அங்கருந்து தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அகைன் நெக்ஸ்ட் வீக் ஒன் மோர் செல். ஸோ இத செல் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாஸ்டாக் போகும். ஏன்னா மந்த் எண்ட் வந்துருச்சு. டிசம்பர்ல ரேட் கட் இருக்குமா இல்லையான்றது இன்ன வரைக்கும் குழப்பத்திலேயே வச்சிருக்காங்க நம்மள. வேணுக்குன்னே வச்சிருக்காங்க. ஆனா 90% அதுல இருக்கிற ஹெட்ல இருக்க எல்லாருமே சொல்ட்டாங்க, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு. ஆனாலும் இன்னும் ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்ட வந்து பயமுறுத்துறதுக்காக ரேட் கட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க ஓட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்கன்னுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆஸ் அ ஸ்மார்ட் மணிக்கு வந்து இப்ப ஆல்மோஸ்ட் 4 போதா? 3.75 போதா? அப்ப வந்து யோசிச்சு பாருங்க. இன்னொரு 50லாம் குறைக்கிறதெல்லாம் வாய்ப்பு உண்டா? அ அவங்க ட்ரில்லியன் கணக்குல கடன் ஏறிக்கிட்டே போகுது தலைக்கு மேல. வெள்ளையா சட்டை போட்டு வந்துட்டா மட்டும் அவன் வந்து பணக்காரன் ஆயிற மாட்டான். ஸோ அதனால டோன்ட் பிலீவ். அதனால நான் வந்து இந்த ஒரு லோவ ஸ்வீப் பண்ணிட்டா பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹை தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸும் பாருங்களேன், சரியான டிஸ்கவுண்ட்க்கு வந்துட்டானுங்க. நான் சொன்னேன்ல மெட்டாலாம் பாருங்க என்ன டிஸ்கவுண்ட். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா? 600 கீழ வந்தா ஃபென்டாஸ்டிக் பையா இருக்கும்னு. இங்க ஒரு ஸ்மார்ட் மணி பை இருக்கு. எல்லா ஸ்டாக்லயும் வந்து ஒரு பெரிய ரிவர்சல் ஸ்டாக் இது ஸ்மார்ட் மணி பை இருக்கு. ஈவன் என்விடியா எக்ஸ்பெக்டட் பியூட்டிஃபுல் ஏர்னிங்ஸ் குடுத்தான். அப்படி குடுத்தும் அவன் வந்து கீழ வரான்னா என்ன அர்த்தம்? ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து வெயிட் ஸோ யாஹ் அதனால வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அனதர் செல். ஓகேவா? அனதர் செல் சைடு டெய்லி ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஃப்ரைடே வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ரெக்கவரி. ஓரளவுக்கு எடுத்தாச்சு. பட் ஃப்ரைடேவோட ஹை தான் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட்டா இருக்கும். ஸோ டெய்லி எஃப்இஜி, ஸோ ஃப்ரைடேவோட ஹை அத எடுத்துட்டு பிரைஸ் கீழ விழுந்தாலே போதுமானதா இருக்கும். இன் 1 ஹவர் ஓகே 1 ஹவர் அடேங்கப்பா! ஐ வில் ட்ரேட் இன்சைட் ஆஃப் திஸ் 1 ஹவர் எஃப்இஜி அவ்வளோதான். இந்த 1 ஹவர் எஃப்இஜிய பிரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் தேர் இஸ் நோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நத்திங் வில் ஒர்க். ஓகேவா? நாஸ்டாக்குக்கு 5 மினிட்ஸ் ட்ரேட் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. லிக்விடிட்டி தான். இது வந்து ப்ராப்பரா ஸ்வீப் பண்ணப்படாத லிக்விடிட்டி. அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லோவர் பிரைசஸ் ஃப்ரம் எனிவேர். மேபி மோஸ்ட்லி பிரைஸ் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் பாருங்க. இங்க ஒரு விக் இருக்கு, இங்க ஒரு விக் இருக்கு. ஸோ எஃப்இஜி இருக்கு. ஸோ இங்க ஒரு ஈக்லிபிரியம் வரைக்கும் கூட ட்ரேட் ஆயிட்டு பிரைஸ் வந்து என்ன பண்ணலாம்? வில் கம் பேக். பிகாஸ் லிக்விடிட்டி வேணும். இல்லன்னா இந்த இம்பேலன்ஸ ஃபில் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ டிராஸ்டிக் செல். இது அவ்ளோ ஈஸியா வந்து பிரைஸ் வந்து ரெக்கவர் பண்ணிறாது. ரொம்ப கஷ்டம். மேபி மண்டே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ். ம். பாருங்க. ஒய் ஷுட் நாட் கட். நெறைய பேரு கட் பண்ணக்கூடாதுன்னு தான் விரும்புறாங்க. நானும் விரும்புறேன் கட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுதான் எனக்குமே இருக்கிறது. 1 ஹவர்ல வி ஹேவ் டேக்கன் ஆல் த செல் சைட் லிக்விடிட்டீஸ். பாருங்க இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருந்துச்சு. ஸோ அத வந்து பிரைஸ் எடுத்துச்சு. ஸோ வி ஹேவ் எல்ஆர். ஸோ இங்க இருந்தா பிரைஸ் போச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதான் புஷ் பண்ணுச்சு பிரைஸ மேல. இந்த வெளிய இங்க பாருங்க ப்ரீவியஸ் ஸ்விங் நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? எப்பயுமே ப்ரீவியஸ் ஸ்விங்கோட பிரீமியம் பிரைஸ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பிரைஸ் வந்து ரொம்ப வந்து விரும்பத்தக்க பிரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் இருக்க தான் செய்யும். ஆனா திரும்பவும் வந்து அத பிரேக் பண்ணாம ஒரு ஆல் டைம் ஹை எல்லாம் நீங்க இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. இப்படியே ஆல் டைம் எல்லாம் அடிக்க மாட்டான். இந்த லோவ ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஆல் டைம் ஹை அடிப்பான். ஸோ தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நாஸ்டாக் செல். மண்டே ஒரு சின்ன புல்லிஷ்னஸ். டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் மேபி இன் லண்டன் நடந்தா இட்ஸ் அ கிளாசிக்கா இருக்கும். ஆர் எல்ஸ் நியூயார்க். அதுல இருந்து நம்ம வந்து செல் பார்க்கலாம்.
திஸ் இஸ் ஹவ் ஐ வாட்ச். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மோஸ்ட்லி எப்படி பார்க்கல, கேடு தான் நான் பார்க்குறேன். கேடு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். PO3ல ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகுது. டெய்லிலாம் நல்லா பாருங்க. பியூட்டிஃபுல். இவெல்லாம் ஆர்டர் பிளாக்கு. ஸோ அவன் எங்கே போயிட்டு இருக்கான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வி ஹேவ் அ டெய்லி FPG. இதுக்குள்ள இருந்தா ரிவர்ஸ் ஆனா ஆல்மோஸ்ட் இஸ் ரீச்சிங் தேர். கரெக்டா? ஸோ இதுல இன்னொரு ஹிண்ட் கூட தரேன் பாருங்களேன். இஸ் கோயிங் ஹையர்னு வச்சுக்கோம். ப்ரீவியஸா ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. லுக் அட் ஹியர். இது வந்து லிக்விடிட்டி அவனுக்கு. இதை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப வந்தாலுமே நல்லா கேட்டுக்கோங்க. லுக் அட் ஹியர். இந்த டே FPG இருக்கு பாத்தீங்களா? டே FPG திஸ் வில் பிகம் IFPG. ஓகேவா? இந்த IFPG இருக்கு பாத்தீங்களா? ஃபென்டாஸ்டிக்கா பிரைஸை ஹோல்டு பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம யூரோல செல்லு தான் எதிர்பார்க்குறோம். ஓகேவா? நோட் இட் டவுன். இது கண்டிப்பா நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகேவா? இதுதான் நான் கேடுக்கு எதிர்பார்க்கறது. ஸோ ட்ரை வாட்ச் த மார்க்கெட். சேம் பாருங்க, இவனும் அதே தான், மேலே தான். ஸோ JPY அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். பியூட்டிஃபுல்லாக பாருங்க, இந்த FPG பிரேக் பண்ணிட்டா இஸ் கம்மிங் பேக் அகெயின். ஸோ டெஃபினட்டாக திரும்பவும் வந்து இந்த எனக்கு 0.75 லெவல் வரலாம். வந்தாலுமே வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக். லுக் அட் ஹியர். பியூட்டிஃபுல். டெய்லியில ஃபென்டாஸ்டிக்காக இருக்கான். ஸோ வி ஹாவ் அ டெய்லி ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் ஜாயின் ஆன் இட். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சதுதான். இஃப் எனிஒன் நீட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் JPY. சி இன் திஸ் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கன்சாலிடேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கான். ஃபென்டாஸ்டிக்கா ரீப்ரைஸ் பண்றா பாருங்க. பிரேக்கர், ரீப்ரைஸ், அகெயின் ஹை, மறுபடியும் பிரேக்கர், ரீப்ரைசிங், ஹையர். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக். ஸோ பிரேக்கருக்குலாம் வர மாட்டான். வி ஹாவ் அ டெய்லி ஆர்டர் பிளாக். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஆர்டர் பிளாக்கை டெஸ்ட் பண்ணா அகெயின் ஹி வில் ரீச் திஸ் ஹை. இதை ஃபினிஷ் பண்ணாதான் ப்ரைஸ் வந்து டெஃபினட்டா. அப்போ இவெல்லாம் ஹை ப்ரைஸ் போறான்னா யூரோல கண்டிப்பா அந்த லோ எடுத்துருவான் இல்லையா? அதனால டோன்ட் வரி, டெஃபினெட்லி இஸ் லுக்கிங் ஹைஸ். இந்த ஐயை எடுக்காம அவன் கண்டிப்பா கீழே வர போறது இல்லை. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா டிக்ஸி ஆல்மோஸ்ட் ரீச்சிங் தேர். சேம் ஆல்மோஸ்ட் ரீச்சிங். இவனும் இந்த ஹை எடுத்துருவான். DXYயும் நான் வந்து காட்டிடுறேன். DXYயும் அதே தான். சேம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே லிக்விடிட்டி, அதே ரேஞ்ச் வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ யா, வால்யூம் இம்பேலன்ஸ் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் த ப்ரைஸ். லுக் அட் ஹியர். திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் இஸ் ஹோல்டிங் த ப்ரைஸ். பார்த்தீங்களா? அதுக்கு கீழே க்ளோஸே வைக்க மாட்டேங்குது. இது கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ப்ரைஸ் அகெயின் யூ ஒன்ட் கம் பேக். ஸோ அதனால பாருங்க. ஓகே. அண்ட் திஸ் டே FPG எப்பயுமே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருந்தா டேக் திஸ். ஓகே, இட்ஸ் கால்ட் சஸ்பென்ஷன் பிளாக். ஓகே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்களா? இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹையர் ப்ரைஸஸ் அகெயின். ஈவன் இஃப் வி ஸ்வீப்ஸ் த ஃப்ரைடே லோ, மறுபடியும் இங்கிருந்து திரும்பவும் பை தான். ஸோ அதனால வந்து இந்த பால்டு கேண்டில் பார்த்தீங்களா? திஸ் இஸ் அவர் மேக்னெட்டிக் ஏரியா. தெரியும் எல்லாருக்கும், நம்ம டீம் எல்லாருக்குமே. கரெக்டா? இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஏரியா இல்லையா? ஸோ அதனால இதை வந்து அவன் தூக்காம தெர் இஸ் நோ ஸ்விங் லோ. இப்போ இந்த ஸ்விங்கை ஃபார்ம் பண்ணியாச்சா? ஸோ வி ஹாவ் ஹியூஜ் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இயர் மொத்தமும் அப்படியே எடுத்துட வேண்டியதான் மொத்தமா. ஓகேவா? ஜனவரியிலேருந்து கீழே விழுந்தான் ஏப்ரல். ஸோ இந்த ஸ்விங் ஒன்று தான் ஷார்ட் டைம் ஹை, ஒரு இன்பம். அதுக்கப்புறம் மொத்தமாக நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்குமே வி கேன் லுக் ஃபார் செல்ஸ். அது எப்பயுமே யோசிச்சு வச்சிருக்கிறது. ஸோ அதனால இதெல்லாம் முடிஞ்சிட்டு ப்ரைஸ் கீழே வரும். ஸோ அதனால நீங்கள் ட்ரேடே பண்ணலைனாலும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பயாஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகே. பாருங்க, இன்னும் அடுத்து இந்த லோஸ் இருக்கு, இன்னும் லோஸ் வச்சிருக்கான். அண்ட் ஹியர்ஸ் திஸ் ஃப்ளோ. இதான் லாஸ்ட் லோ. கண்டிப்பா இவனுமே வந்து வீக்லி லுக் அட் ஹியர். ஃபேண்டாஸ்டிக் வீக். இவன்லாம் வந்து அப்பா அப்படியே முத நாளே மண்டே விழுக ஆரம்பிச்சு மண்டேல இருந்தே விழுந்துடுறான். பாத்தீங்களா? அவனுக்கெல்லாம் விக்கு வந்து வீக்லியில பாருங்க ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இவெல்லாம் வந்து நீங்க தைரியமா வீக்லி PO3க்கெல்லாம் வந்து வாட்ச் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் வீக் எல்லாம் பாருங்க. வீக்லி ஓப்பனிங் பிரைஸ் லோல ட்ரேட் ஆகிட்டு பிரேக் பண்ணியிருந்தான்னா ஃபென்டாஸ்டிக் வீக். இங்கேயே பாருங்க, ப்ரீவியஸ் வீக்கே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த வாரம் அது மாதிரி நடந்திருக்கு. இந்த வாரம் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ வீக்லி PO3லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நல்லா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ சி இட்ஸ் அ ஹியூஜ் ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா. கரெக்டா? இதுக்கு அவன் என்ன பண்ணோம்? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல் இல்லையா? இட்ஸ் அ வீக்லி ஆர்டர் பிளாக் இருக்கு. டெய்லியில போய் பார்ப்போம். டெய்லியில எஸ் அஃப்கோர்ஸ் இந்த IFPG வில் இன்டாக்ட் டேல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஏரியாஸை வந்து ப்ரைஸ்
2 வகை தான் எடுப்பான். ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா போய் எடுப்பான். இல்லன்னா ரன் ஒரே அடி கட கட கடன்னு நிக்கவே மாட்டான். மொத்தமா போய் ஸ்வீப் பண்ணிருவான். அந்த மாரி நேரத்துல மாட்டுனோம்னா நல்ல வேளை தப்பிச்சுக்கலாம். போய் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வெளிய அனுப்பிச்சு விட்டுருவான். திரும்ப திரும்ப ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப திரும்ப மேல வந்து கீழ வந்துகிட்டு இருப்பான். ஸோ அதனால இந்த மாரி ஏரியாலாம் டு பி கேர்ஃபுல். ஸோ இட்ஸ் அ டே ஐஎஃப்இஜி. நம்ம இதெல்லாம் ட்ரேட் பண்றதில்ல. பட் ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் வாட்ச் பண்றது தப்பில்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் நம்ம மார்க் பண்ற ஏரியாவ சுத்தி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு. ஆல்ரெடி மார்க் பண்ண ஏரியாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். 65, 500 வந்து லிக்விடிட்டி. அது சொன்னேன். அதையும் எடுத்துட்டு வந்துட்டான். அண்ட் தென் 64,000 அண்ட் யா 64,000 வந்து நம்மளுடைய லிக்விடிட்டி. இப்போதைக்கு 64,000 தான். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே எடுத்து 64,000ன்ற ரவுண்ட் ஃபிகர வந்து அடைவான். அதனால மேபி எக்ஸ்பெக்ட் லைக் திஸ். ரிவர்சல் கிடைச்சா யூ கேன் ட்ரை ஏயுடி. ஓகே, தட்ஸ் இட். திஸ் இஸ் மை வீக்லி அனாலிசிஸ். ஸோ கோல்டு மோஸ்ட்லி எல்லாரும் கோல்டு தான் ட்ரேட் பண்றீங்க. கோல்டு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நாஸ்டாக் அண்ட் யூரோ. யூரோ ஆல்சோ ஓகே ஃபைன். கைண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா வரான். பட் இதெல்லாம் முடியட்டும். இந்த லெக்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யூரோக்குள்ள வருவேன். அது வரைக்கும் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதனால நான் இப்போதைக்கு கோல்டு அண்ட் நாஸ்டாக்கே எனக்கு போதுமானதா இருக்கு. ஸோ யா, வாட் எல்ஸ்? தட்ஸ் இட்.